அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜெய்னப். கிரேட் மைண்ட் கேம்பஸில் டிப்ளமோ இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்று நான் பேச வந்த தலைப்பு என்னவென்றால் ஓவர் திங்கிங், அதாவது அதீத சிந்தனை. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில அதிகமான மக்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமானவர்கள் அதீத சிந்தனையால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். யார் எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் தொட்டு தொழிலாளர்கள் வரைக்கும் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், நான் அதிகமான சிந்தனையில் இருக்கிறேன், நான் மிக சிந்தனையில் இருக்கிறேன், நான் ஓவர் திங்கிங்கால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பலர். எனவே இந்த ஓவர் திங்கிங், அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்றால் என்ன, இது எவ்வாறு வருது, இது எதனால் ஏற்படுது, இதை நாங்கள் எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்ற விடயங்களை பற்றி சிந்திப்பது நாம் அவசியமானதாக காணப்படுகின்றது. எனவே ஓவர் திங்கிங் என்றால் என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு மனிதன் சிந்தனையை, பொதுவாக ஒரு மனிதன் சிந்திப்பது அது இயல்பான விடயம்தான். ஆனால் அதே சிந்தனையை அதிகமாக மீண்டும் மீண்டும் அதை அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது கூடாது. எனவே ஓவர் திங்கிங் செல்லும் போது அதிகமாக ஒரு மனிதன் அதிகம் அதாவது ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை பற்றியோ அல்லது எதிர்காலத்தில் நடக்க போற விடயங்களை பற்றியோ எல்லா விடயங்களையும் அந்த மனதுக்கு போட்டு அதிகமாக சிந்திப்பதையே நாம் ஓவர் திங்கிங் என்று கூறுவோம். எனவே இதற்கு ஒரு சிறிய கதையை நான் கூறுகின்றேன். அதாவது ஒரு மனிதர் காட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு விஷம் பூசப்பட்ட அம்பு அவரை வந்து தாக்குகின்றது. உடனடியாக அவர் கீழே விழுந்து விடுகிறார். அவரை சூழ இருந்த மக்கள் உடனே வைத்தியரை அழைத்து இவருக்கு சிகிச்சை அளிப்ப கூறுகின்றார். உடனடியாக வந்த வைத்தியர் இவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆரம்பமாகும் போது அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த அம்பு ஏன் என்னை தாக்கியது, இது ஏன் விஷம் பூசப்பட்டதாக காணப்படுகின்றது, இதை யார் தாக்கியது என்ற பல கேள்விகளை அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த பல கேள்விகளை அவர் கேட்கின்றார். ஆனால் அந்த சிறிது நேரத்திலேயே இவ்வாறு சிந்தித்து சிறிது நேரம் இருந்த பின்னால் அவருக்கு அந்த விஷம் முழுவதுமாக உடல் முழுவதும் பரவி அவர் அந்த இடத்திலே உயிரிழக்க நேர்கின்றது. இந்த கதையின் மூலம் என்ன விளங்குகின்றது என்றால், அதாவது ஒரு மனிதனுக்கு அதிக சிந்தனை தீர்வாக அமையாது. அதனை நாம் செயல்படுத்துவது, அந்த உரிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செயல்படுத்துவதே அதற்கு தீர்வாக அமையும். மாறாக அவ்வாறு இல்லாவிட்டால் அதிக சிந்தனை அவருக்கு ஆபத்தாகவே அமையும். எனவே இவ்வாறு அதிக சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களை நாம் டைப் ஏ பர்சனாலிட்டி என்று கூறுவோம். அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அதிகமா எல்லா விடையுமே கரெக்டா ஆயிக்கணும், எல்லா விடையுமே பெர்ஃபெக்டா ஆயிக்கணும், எந்த விஷயமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதோட இதனால் என்ன பிரச்சனைகள் வரும்னு சொன்னால், இவர்களுக்கு அதிகமான டிப்ரெஷன், அதே மாதிரி அதிகமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி தூக்கமின்மை போன்ற காரணிகள் ஏற்படும். ஏன் தூக்கமின்மை ஏற்படுது? அவங்க வந்து படுக்க போனாலும் கூட அவங்க அதே சிந்தனைகளை, கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்தனைகளை சிந்து கொண்டிருப்பதால அவங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் கூட இல்லாமல் போகும். எனவே இதனால அவங்களோட மைண்ட் என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு ஹெவினஸ் உணரும். இதனால அவர்களுக்கு அடிக்கடி தலைவலி, இவ்வாறு ஒரு விடயத்தை அவசரமாக முடிவெடுக்க முடியாமை போன்ற பல பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த விடயங்களை எவ்வாறு நாம் தவிர்த்து கொள்வது என்று பார்த்தோமே ஆனால், முதலாவது விடயமாக அவ்வாறு அதிக சிந்தனையை நாம் சிந்திக்கும் போது முதலாவதாக அதை நாம் உணர வேண்டும். நான் தற்போது அதிக சிந்தனை இருக்கேன், அப்படி உணர்ந்து அதை நான் உடனே அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பின்னால அவ்வாறு இல்லாவிட்டால் எங்களுக்கு அதிக சிந்தனை ஏற்படும் போது அதை விட்டு, அந்த சிந்தனையை விட்டு வேறொரு விடயத்தின் பால் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது எங்களுக்கு விருப்பமான விடயம், ஒரு வீடியோ கிளிப் பார்ப்பது, அவ்வாறு இல்லாவிட்டால் ஒரு வாக் போவது, அவ்வாறு இல்லாவிட்டால் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரியை படிப்பது, இவ்வாறான விடயங்களை எங்களுக்கு செய்யலாம். அடுத்தபடியாக அதாவது நாங்க என்ன செய்யணும்னா, பாஸ்ட பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ நாங்க சிந்திக்காம தற்போதைய நிலைக்கு நாங்க வரணும். அதாவது பிரசன்ட்ல நாங்க என்ன செய்யணும் என்ற விஷயத்துக்கு நாங்க வரணும். அவ்வாறு வருவதன் மூலம் எங்களுக்கு அது மன அமைதி ஏற்படுத்தும். இதை நாம் மைண்ட்ஃபுல்னஸ் கூறுவோம்.
உதாரணமாக ஒரு வறுமையில கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த இடத்துல அவன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவன் சிரிச்சு கொண்டே இருப்பான். ஏன்? அவன் நிகழ்காலத்துல வாழ்கின்றான். அதே மாதிரி நாமும் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். எதிர்காலத்தை பற்றியோ அது எதிர்காலம் அது வருகின்ற போது பார்க்கலாம். அதே போன்று கடந்த காலம் என்றால் அது முடிந்துவிட்டு என்று அதை நாம் உடனே விட்டுவிட வேண்டும். இதனால் எமக்கு உள்ளம் அமைதி அடையும். அதோடு எங்கள் உடல் ரீதியான செயற்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும். இவற்றை தவிர்ப்பதற்காக வேண்டி உடல் ரீதியான செயற்பாடுகள், அதாவது உடற்பயிற்சி செய்வது, ஒரு டீப் பிரீத், அதோடு தியானம் போன்ற விடயங்களை நாங்கள் ஈடுபடுவது. அப்பா இல்லாவிட்டால் எங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்டோரி எழுதுறது, ஒரு பொயம் எழுதுறது, இந்த மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நாங்கள் ஈடுபடும் போது எங்களுடைய அந்த அதே சிந்தனை குறையக்கூடியதாக காணப்படும். அதோடு இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட மிச்சமே நாங்க அந்த அதே சிந்தனைகள் வரும்போது நாங்க பேசக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி பேசும்போது எங்களுடைய அந்த அதே சிந்தனை எங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சிறிய சிறிய விடயங்களை நாம் செய்து எமது அதிக சிந்தனையை குறைத்து வாழ்வோம். அத்தோடு எமது உறவுகளையும் பலப்படுத்திக் கொள்வோம். இறுதியாக மகாகவி ஒரு வார்த்தையை கூறியிருக்கின்றார், நீ அடுத்த அடியை எடுத்து வை, உன் வாழ்க்கை சீராக அமையும். அதாவது நீ அதிகமாக சிந்திக்காமல் உனது வாழ்க்கையில் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசித்து சென்றால் உனது வாழ்க்கை தீர்வாக அமையும். அவ்வாறு நீ சிந்தித்திருந்தால் அது உனக்கு ஆபத்தாகவே அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.